إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله அல்லாஹுடைய இறை இல்லத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மிடம் இருந்து இந்த அமலையும் நாம் செய்யக்கூடிய மற்ற நற்கர்மங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய திருப்பொருத்தத்தால் நாளை மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை மனிதர்களுக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பமாக அல்லாஹுவை எம்முடைய உள்ரங்க வெளிரங்க வாழ்க்கையிலே பயந்து கொள்ளுமாறு தக்வா செய்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய ஜும்ஆவுடைய தலைப்பாக நாம் பார்க்க போகின்ற விஷயம் என்னவென்றால், அநீதிக்கு தீர்வு
அழிவுதான் என்பதாக தலையங்கத்தின் கீழ் ஒரு சில முக்கியமான அம்சங்களையும் மார்க்க வழிகாட்டல்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அநீதி, அநியாயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நாம் கேள்விப்படுவதை விட நம்முடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக அன்றாடம் நமக்கு மத்தியிலும் சரி நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. பொதுவாக நாம் அநியாயத்தை எப்படி கருதி கொண்டிருக்கின்றோம் என்றால், நமக்கு ஒருவர் செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு தவறுதலான ஒரு காரியம், அதாவது நமக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு மிகைப்படுத்தக்கூடிய ஒரு தவறான ஒரு விஷயத்திற்குத்தான் அநியாயம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் குர்ஆன் சுன்னாவை பார்த்து பகுத்தறிந்து படித்து அதை விளக்கி சொல்லக்கூடிய அறிஞர்கள் அந்த அநியாயத்தை 3 விதமாக பிரிக்கின்றார்கள். உதாரணமாக, மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம், இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அல்லது தன்னோடு இருக்கக்கூடியவனுக்கு பொருளாதாரத்திலோ அல்லது தன்னுடைய கையாடலிலோ ஏதேனும் வகையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம், இதை நம்ம பல வகைகளில் பார்க்கலாம். வியாபாரத்தில் செய்யக்கூடிய அநியாயம், சொத்து பத்துகளில் செய்யக்கூடிய அநியாயம், இன்னும் சகோதரத்துவத்தை மீறக்கூடிய வகைகளில் செய்யக்கூடிய பலவிதமான அநியாயங்களை நம்ம ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள்ல நம்ம பார்த்துக் கொள்ளலாம். அதை தாண்டி ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம், ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம் என்பதாக சொல்லியும் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சில விஷயங்களை சொல்லி காண்பிக்கின்றது. அவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு பயப்படாமல், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை மதிக்காமல் அவன் அதை மீறி நடக்கும் பொழுது அவன் தனக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. 3வது ஒரு அநியாயம் இருக்கின்றது, அது படைத்த இறைவனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மனிதன் செய்யக்கூடிய அநியாயம். இதுதான் அநியாயங்களிலேயே மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். இதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் லுக்மானுடைய 13வது வசனத்திலே சொல்லி காண்பிக்கும் பொழுது, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது, இணை கற்பிப்பது என்பது, அல்லாஹ்விற்கு நிகராக அல்லாஹ்விற்கு கூட்டாக ஒருவரை ஆக்குவது என்பது படைத்து பரிபாலிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கலாம், இபாதத்துகள் விஷயத்தில் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களுடைய விஷயத்தில் இருக்கலாம். ஏதேனும் ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ ஏதேனும் ஒரு உயர்ந்த படைப்பையோ அல்லாஹ்விற்கு நிகரானதாகவோ அல்லாஹ்விற்கு ஒப்பானதாகவோ ஒருவர் ஆக்கிவிட்டால் அவர் இணை வைத்து விட்டார். அதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கும் பொழுது, இன்ன ஷிர்க, நிச்சயமாக இணை வைப்பு என்பது லதுல்முன் அதீம், மிக பயங்கரமான மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அநியாயத்தை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளை பார்த்தால், அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அறிந்து கொள்ளுங்கள் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் இன்சானினுடைய 31வது வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான், அநியாயக்காரர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை உண்டு என்பதாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வேதனைகள், இந்த அநியாயக்காரர்கள் யார் என்பதாக நம்ம குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்த்தால், அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தவர்கள், அல்லாஹ்விற்கு நிகராக ஒன்றை ஆக்கியவர்கள். அதற்கு அடுத்தபடியாக மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம், இதை நாம பல வகைகளில் பார்க்கலாம்னு சொன்னோம். உதாரணமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் கடன் வாங்குகின்றான். வாங்கக்கூடிய கடனை இந்த நாளில் இந்த தேதியில் நான் உங்களுக்கு தருவேன் என்பதாக வாக்களித்ததற்கு பின்னாலும் கூட அந்த கடனை அவருக்கு நிறைவேற்றக்கூடிய சக்தி இருந்ததற்கு பின்னாலும் கூட அதை நிறைவேற்றாமல் இருந்தால் அவர் அநியாயக்காரர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முத்தலில் கனியு புல்முன்
அதாவது செல்வத்தை கொடுப்பதற்கு, அதாவது கடனை கொடுப்பதற்கு சக்தி இருந்ததற்கு பின்னாலும் அதை நீட்டிப்பு செய்யக்கூடியவன் அநியாயக்காரன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அப்போ ஒரு மனிதன் கடனை வாங்கி கொண்டு அந்த கடனை கொடுப்பதற்கான சக்தியும் அதற்கான எல்லா விதமான தராதரமும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கடனை அவர் செலுத்தாமல், அந்த மனிதருக்கு கொடுக்காமல் அவரோடு அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதற்கு பின்னால் அதை அப்படியே முறித்ததை போன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம், கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய அநியாயம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்பதாக இந்த அநியாயத்தை நாம் பலவாறாக பார்க்கலாம். இதை தாண்டி ஒரு ஆட்சியாளர் தான் ஆட்சி செய்யக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், மக்கள் ஆட்சியாளருக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பதாக பலவிதமான அநியாயங்கள் உண்டு அன்பார்ந்தவர்களே. ஆக ஒட்டுமொத்தத்தில் அநியாயம் என்பது பொதுவாகவே நாம் விரும்பாதது என்றாலும் கூட நமக்கு மத்தியில் நம்மை அறியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸுல் குதுசியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, எனக்கு நானே அநியாயம் செய்வதை ஹராமாக்கி கொண்டேன், தடுத்துக் கொண்டேன், தவிர்த்துக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் அநியாயம் செய்வதை தடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், எனக்கு நானே அநியாயம் செய்வதை தவிர்த்துக் கொண்டு வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்வதையும் தவிர்த்து கொள்ளுங்கள், தடுத்துக் கொள்ளுங்கள். ஃபலா தவாலமு, யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம், எவருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸுல் குதுசியாக பதிவு செய்கின்றார்கள். பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக எந்த மனிதனுக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் யாருக்கும் அநியாயம் இழைக்க மாட்டேன் என்பதாக வாக்குறுதி கொடுக்கின்றான். அப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறனே, அது மக்கள் தங்களுடைய கரத்தால் ஏற்படுத்திக் கொண்டவைகள், மக்கள் தங்களுடைய தவறான காரியங்களினால் அதை ஏற்படுத்திக் கொண்டவைகள் என்பதாக நம்ம ஹதீஸ்களிலும் குர்ஆனுடைய வசனங்களிலும் பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட அநியாயங்களை தாண்டி மூன்றாவதாக இருக்கக்கூடிய அநியாயம் ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகள் என்று தெரிந்தும் இது பாவம்தான் என்பதாக அறிந்தும் அவன் மறைவாக யாருக்கும் தெரியாமல் செய்து வரக்கூடிய தவறுகளை அல்லாஹ்வுடைய தூதர் புல் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதுவும் அநியாயம் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, அவர்களில் சிலர் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கும் பொழுது ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயக்காரர்களாகவே இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். இந்த அநியாயங்கள் எல்லாம் தனக்குத்தானே ஒருவர் செய்து கொள்ளக்கூடிய அநியாயம். இப்படி அநியாயத்தை இஸ்லாம் பல விதத்தில் பலவிதமாக நமக்கு சொல்லி காண்பித்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் அநியாயத்தை பொதுவாக நமக்கு தடை செய்கின்றது. இப்படி சொன்ன எல்லா அநியாயங்களையும் அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருக்கலாம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருக்கலாம், தனக்கு தானே செய்யக்கூடிய அநியாயமாக இருக்கலாம். எல்லா இந்த அநியாயங்களையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தடை செய்கின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் இந்த அநியாயமான காரியத்திலே ஈடுபட்டால், மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அநியாயங்களிலே ஈடுபட்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளையும் எச்சரிக்கைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், அநியாயக்காரர்களுக்கு அவர்களுக்கு எந்த வலியும் எந்த பொறுப்பாளர்களும் கிடையாது, எந்த உதவியாளர்களும் கிடையாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இது இந்த உலகத்திலும் சரி, உலகத்தில் ஏதேனும் ஒரு சில உதவியாளர்களையோ பொறுப்பாளர்களையோ ஏற்படுத்திக் கொள்ளலாம் அநியாயம் செய்யும் பொழுது. ஆனால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இங்கும் இருக்க மாட்டார்கள், நாளை மறுமையில் இருக்கவே இருக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த அநியாயத்திற்கு, இந்த அநியாயமான விஷயம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு அடந்தேறிய விதத்தில் செய்தாலும், அல்லது ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளர், ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர், ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயத்திற்கு எப்படிப்பட்ட பாடத்தை கற்பிக்கின்றான் என்று சொன்னால், அதை பின்வரக்கூடிய மக்களுக்கு பாடமாக ஆக்குகின்றான். திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 22வது அத்தியாயத்தினுடைய 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வகஅய்யின் மின் கர்யத்தின் அஹ்லக்னாஹா, எத்தனையோ கூட்டத்தார்களை நாம் அழித்திருக்கின்றோம், எத்தனையோ கூட்டத்தார்களை நாம் அழித்திருக்கின்றோம், வஹிய வாலிமா, அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், எத்தனையோ கூட்டங்கள் நாம் அழித்திருக்கின்றோம், இதன் காரணமாக வஹிய வாலிமா, அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்த காரணத்திற்காக சொல்லி காண்பித்துவிட்டு அல்லாஹ் அதற்கு பிறகு அவர்களை அழிப்பதற்கு பிறகு அவர்களுக்காக, அவர்களுக்கு பின்வந்த மக்களுக்காக விட்டு சென்ற அடையாளத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அவர்களுடைய முகடுகள் அப்படியே காலியானதாக கிடக்கின்றது. அவர்களுடைய வீடுகள் முகடுகள் எல்லாம் அப்படியே நீங்கள் பார்ப்பதற்கு காலியானதாக கிடக்கின்றது. அதாவது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், பாழடைந்த கிணறுகள் கிடக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், மிக பயங்கரமான உறுதியான கோட்டைகள் அவர் உங்களுக்காக அப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். பாருங்க, அநியாயம் செய்த சமுதாயத்தை அழித்தோம் அல்லாஹ் சொல்லி காண்பிச்சுட்டு, அதற்காக அவர்கள் அநியாயம் செய்தார்கள், அதனால் தான் நாம் அழித்தோம் என்பதற்காக அல்லாஹ் பாடங்களை அப்படியே விட்டு வைத்திருக்கின்றேன் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வலகத் அஹ்லக்னல் குரூன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் இருந்த சமுதாயத்தில் நிறைய சமுதாயங்களை வலகத் அஹ்லக்னா, நாம் அழித்திருக்கின்றோம். உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தில் நிறைய சமுதாயங்களை நாம் அழித்திருக்கின்றோம். இதன் காரணமாக லம்மா வலமு, அவர்கள் அநியாயம் செய்ததன் காரணமாக என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பித்து விட்டு, வஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ரசூல் வந்ததற்கு பின்னாலும் கூட அவர்கள் அநியாயம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். வமா கானூ லியுமினு, அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. கஸாலிக லினஜ்ஸில் கௌமல் முஜ்ரிமீன், இப்படிப்பட்ட பாவிகளுக்கு இதுதான் இறுதி முடிவு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். பாருங்க, இந்த இடத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயக்காரர்களுடைய அந்த இறுதி முடிவை குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான், 30வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம், அவலம் யஸீரு ஃபில் அர்த், பூமியில் அவர்கள் பறந்து திரிந்து பார்க்க வேண்டாமா? அவலம் யஸீரு ஃபில் அர்த், பூமியில் அவர்கள் திரிந்து பார்க்க வேண்டாமா? ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? கானு அஷத்த மின்ஹும் குவா, அநியாயம் எதற்காக செய்கின்றார்கள்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எதை வைத்து செய்வார்கள் என்றால், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உடல் வலிமையை வைத்தாக இருக்கலாம், பண பலத்தை வைத்தாக இருக்கலாம், ஆட்சி பலத்தை வைத்தாக இருக்கலாம், தன்னிடத்தில் ஒரு மிகப்பெரிய பலம் இருப்பதாக நினைத்து அவர்கள் அநியாயம் செய்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இதற்கு முன் இருந்த சமுதாயங்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை அவர்கள் பூமியில் பறந்து திரிந்து சென்று பார்க்க வேண்டாமா என்பதாக சொல்லி காண்பித்து விட்டு, கானு அஷத்த மின்ஹும் குவா, அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? பலம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் மிக பயங்கரமானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பில் உறுதியானவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை, அல்லாஹ்வுடைய பிடி வந்துவிட்டது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, யாரும் தப்ப முடியாது. அநியாயம் செய்தவர்கள் இதிலிருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். நம்ம இடையில் சொன்னதை போன்று அநியாயம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பொது மனிதராக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆட்சியாளனாக இருக்கட்டும், அவன் அநியாயம்தான் செய்கின்றான். அது மற்ற மக்களுக்கு என்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த
வாக்குறுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு கட்டம் வரும், அல்லாஹ் பிடித்து விட்டால் அதன் பிறகு அவன் தப்பிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஆக அநியாயம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய அநியாயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்மை சூழ்ந்து வாழக்கூடிய நம்ம சகோதரர்கள் ஏதேனும் கொடுக்கல் வாங்கலில் செய்யக்கூடிய சிறிது அநியாயமாக இருந்தாலும் நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு இருளாக வந்து நிற்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக, இத்தகுல் புல்ம், அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன புல்ம புல்மாத்துல் யௌமுல் கியாமா, ஏனென்றால் அநியாயம் என்பது நாளை மறுமையில் இருளாக வந்து நிற்கும் என்பதாக சொன்னார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இத்தகுல், அநியாயத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்கள் ஒருவருக்கு அநியாயம் செய்து விட்டால் லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த திரையும் கிடையாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்போ அநியாயத்துடைய விஷயத்தில் மிக மிக கவனம் எடுக்க வேண்டும். நாம் சர்வ சாதாரணமாக நாம் முன்னாடி சொன்னதை போன்று கொடுக்கல் வாங்கலுடைய விஷயங்களாக இருக்கட்டும், நம்முடைய குடும்ப உறவுகளுடைய விஷயத்திலாக இருக்கட்டும், நம்முடைய பெற்றோர்கள் விஷயத்திலாக இருக்கட்டும், அநியாயம் செய்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எப்படி ஒரு தாய் தந்தையருடைய உறவை முறித்து நடக்கக்கூடியவன் அவன் அநியாயத்திலே இருக்கின்றான், குடும்ப உறவை முறித்து வாழக்கூடியவன் அநியாயத்திலே இருக்கின்றான், தனக்கு மத்தியிலே நல்ல சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று இருந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தவறை சுட்டி காண்பித்ததனால் அவனுடன் பகைமையில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் உண்டு. கடனை கொடுத்து விட்டு வாங்கிவிட்டு அதன் பின்னால் அந்த கடனை கொடுக்கக்கூடிய சக்தி இருந்ததற்கு பின்னாலும் அதை கொடுக்காமல் இருக்கக்கூடிய மக்கள் உண்டு. இதெல்லாம் அநியாயம். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அநியாயங்களாக சொல்லி காண்பித்தார்கள். இந்த அநியாயத்திலிருந்து நாம் மிக 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 கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படி கவனமாக இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த பிடி மிகவும் பயங்கரமானது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில தனிப்பட்ட மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு அவர்கள் அநியாயம் செய்ததனால் அவர்களை நாம் பிடித்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு சமுதாயத்தை, இதுக்கு முன்னாடி பார்த்த வசனங்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்தை பிடித்தோம், பல சமுதாயங்களை நாம் அழித்தோம் அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். ஆனால் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லை மீறும் பொழுது, அவர்கள் அந்த அநியாயத்தில் வரம்பை கடக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவர்களையும் இந்த பூமிக்கு, இந்த சமுதாயத்திற்கு அத்தாட்சியாக ஆக்கி இருக்கின்றான் என்பதை நம்ம குர்ஆன் வசனங்களிலே பார்க்கலாம். சூரத்துல் அன்கபூத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பான், வகாரூன வஃபிர்அவுன வஹாமான். காரூன், ஃபிர்அவுன், ஹாமான் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எதிராக தன்னை நான் தான் உங்களுடைய ரப்பு, ஆனா ரப்புக்கும் அலா என்று சொன்னவன் ஃபிர்அவுன். எல்லா விதமான செல்வங்களும் கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலும் இவை எல்லாம் என்னுடைய புறத்தில் இருந்து வந்தவைகள் என்பதாக சொன்னவன். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த விஷயங்களில் வரம்பு கடந்த காரணத்தினால் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காண்பிக்கிறான், வகாரூன வஃபிர்அவுன வஹாமான். காரூன், ஃபிர்அவுன், ஹாமான் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் சொல்லி காண்பிக்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சூரத்துல் அன்கபூத்தினுடைய 40வது வசனம், ஃபகுல்லன் அகத்னா பிதம்பிஹி, அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக, அநியாயத்தின் காரணமாக ஒவ்வொருவரையும் நாம் பிடித்தோம். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், ஒவ்வொருவராக நாம் பிடித்தோம். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா, அவர்களில் இருந்து சிலரை நாம் அதாவது புயல் காற்றால் பிடித்துக் கொண்டோம். ஃபமின்ஹும் மன் அகதத்ஹு ஸைஹா, இன்னும் சிலரை இடி முழக்கத்தால் பிடித்துக் கொண்டோம். ஃபமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த், சிலரை நாம் பூமி விழுங்கக்கூடிய வகையில் நாம் அவர்களை செய்தோம். வமின்ஹும் மன் கஸஃப்னா பிஹில் அர்த், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான், வமின்ஹும் மன் அக்ரக்னா, இன்னும் சிலரை நாம் மூழ்கடித்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தனித்தனி மக்களுக்கு ஏற்பட்ட அநியாயம், அவர்கள் செய்த அநியாயங்களுக்கான பிரதிபலனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தேன் என்பதை சொல்லி காண்பிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அநியாயம் யாரேனும் செய்தால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனை செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு அனுமதி கொடுத்தார்கள்.
அதனால தான் சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. இன்னும் சில ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது 3 பேருக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதில் ஒருவர் அநீதி இழைக்கப்பட்ட அல்லாஹ்வின் புறத்தில் கையேந்தியவர் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். இவை எல்லாம் நமக்கு என்ன சொல்லி காண்பிக்கின்றது? அநியாயம் செய்வது, அநீதி இழைப்பது என்பது ஒரு மிக பயங்கரமான பாவம். அதை செய்தால் இந்த உலகத்திலேயே அதனுடைய அழிவை அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு காலம் முடிந்ததற்கு பின்னால் இறுதியான பிடி, அல்லாஹ்வுடைய பிடி இறுதியானது மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் ஒரு செய்தியில் தெரிந்து கொள்ளலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆவுடைய முதல் உரையிலே இஸ்லாமிய மார்க்கம் அநீதியை குறித்து நமக்கு எவ்வாறு சொல்லி காண்பிக்கின்றது என்பதை குறித்தும், அந்த அநீதியுடைய விஷயத்தில் ஒரு முஃமின் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு சில முக்கியமான அம்சங்களை ஞாபகப்படுத்தினோம். நாம் நம்முடைய உரையின் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அநீதி செய்யக்கூடியவர்களுடைய அந்த இறுதி முடிவு அழிவாகத்தான் இருக்கும். அது இந்த உலகத்திலேயே இருக்கும் என்பதை இதற்கு முன்பாக நாம பார்த்தோம். இதை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை வைத்து நாம தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் புரூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், 85வது அத்தியாயம். நம்ம பெரும்பாலானவர்கள் அந்த அத்தியாயத்தை ஓதியிருக்கோம். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் என்று வரக்கூடிய ஒரு அத்தியாயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தில் சொல்லி காண்பிக்கின்றான், வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், புரூஜுடைய கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக, வல்யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டவர்கள், அழிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். கிடங்கு வாசிகள் என்றால் யார்? இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், முன்னர் ஒரு காலத்தில் ஒரு ஆட்சியாளன் தான் ரப், உங்களுடைய இறைவன் என்பதாக சொல்லி வாழ்ந்து வந்தான். அநியாயத்திலேயே மிகப்பெரிய அநியாயம், அல்லாஹ்வை வணங்காமல் வேறொரு இணையை ஏற்படுத்தி வணங்குவது. அதைவிட பெரிய அநியாயம் நான் தான் ரப்பு என்று சொல்லி மக்களை அழைப்பது. அந்த அரசன் எப்படி அழைக்கிறான் அப்படின்னா, நான் தான் உங்களுடைய ரப்பு என்பதாக சொல்லி மக்களை வணங்க வைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஒரு ஆட்சியாளர். அந்த ஆட்சியாளன் தனக்கு கீழாக ஒரு சூனியக்காரனை வைத்திருந்தான். அந்த சூனியக்காரனுக்கு மரணம் வரக்கூடிய நேரத்தில் அந்த சூனியத்தை வேறொரு சிறுவனுக்கு படித்துக் கொடுப்பதற்காக அந்த ஆட்சியாளனுக்கு சொல்லி அந்த ஆட்சியாளர் ஒரு சிறுவனை ஏற்பாடு செய்து அந்த சிறுவனும் அந்த சூனியக்காரனிடம் வந்து அப்படியே ஒவ்வொரு விஷயங்களாக படித்துக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு மார்க்கம் தெரிந்த ஒரு மனிதரை இவர் சந்திக்கிறார். இந்த சிறுவன் அப்படி சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சிறுவனும் அந்த மார்க்கம் தெரிந்த மனிதரும் அதிகமாக பழகும் பொழுது இவருக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய மனிதர், அந்த அறிஞர் சொல்லக்கூடிய விஷயம் சரியாக படுகின்றது. அப்போ இப்படி கொஞ்சம் காலம் போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நேரத்தில் இவன் சூனியத்தையும் படித்து வருகின்றான், இந்த அறிஞர் சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயங்களையும் படித்து வருகின்றான். அந்த ஊரில் அந்த நேரத்தில் ஒரு மிக பயங்கரமான ஒரு விலங்கு மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சிறுவன் ஒரு முயற்சி எடுக்கின்றான். அதாவது, நான் சூனியக்காரனிடம் சென்று ஒரு விஷயத்தை படிக்கின்றேன், இந்த அறிஞரிடமும் சென்று ஒரு விஷயத்தை படிக்கின்றேன், யார் சொல்வதுதான் உண்மை? இவர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார், இவர் அரசனை வணங்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார், யார் சொல்வது உண்மை என்பதாக அறிந்து கொள்வதற்காக அந்த சிறுவன் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு உண்மையிலேயே அந்த அறிஞர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உண்மையானது என்றால், அந்த சூனியக்காரன் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொய் என்பதாக இருந்தால்
நான் வீசக்கூடிய இந்த கல்லால் அந்த உயிரினம் இறந்து விட வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு கல்லை வீசுறான் அந்த சிறுவன். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பது, கல்லை வீசுகின்றால் அந்த விலங்கு இறந்து விடுகின்றது. பிறகு இந்த சிறுவன் இந்த செய்தியை அந்த அறிஞர் இடத்துல சொல்றான். உடனே அந்த அறிஞர் சொல்றாரு, அல்லாஹ் என்னை விட உன்னை மேன்மைப்படுத்தி விட்டான், நீ பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவாய், உனக்கு பல சோதனைகள் இதற்கு பின்னால் வரலாம் என்பதாக சொல்லி அந்த சிறுவனிடத்துல அந்த அறிஞர் சொல்றாரு. அதன் பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிறுவனுக்கு பல கராமத்துகளை கொடுக்கிறான். என்னென்ன கராமத்துகள் அப்படின்னா, இந்த சிறுவன் உண்மையிலே இவர் சொல்வதுதான் உண்மை என்பதாக அறிந்ததற்கு பின்னால் அந்த சூனியக்காரனை இறந்துடுறான். பிறகு இந்த சிறுவன் என்ன பண்றான் அப்படின்னா, அல்லாஹ்தான் உண்மையான இறைவன், அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்வதோடு வரக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் அந்த குறைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கின்றான். கண் தெரியாதவர்களுக்கு தடை விடுகின்றான், கண் பார்வை வருகின்றது. கையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு தடை விடுகின்றான், கை சரியாக போகின்றது. இப்படி பலவிதமான நோயிலிருந்தும் அந்த மனிதர்களுக்கு அந்த சிறுவன் அல்லாஹ்வுடைய உதவியால் நிவாரணம் கொடுக்கின்றான். அதை அந்த சிறுவனை சொல்லும் பொழுது எப்படி சொல்கின்றான் என்றால், நான் அல்லாஹ்வுடைய உதவியால் தான் உங்களுக்கு இதை செய்து தருகின்றேன் என்பதாக சொல்லி அந்த சிறுவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் அரசனுக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரி, அவருக்கு கண் பார்வை கிடையாது. அவர் இந்த செய்தியை கேள்விப்பட்டுவிட்டு, இதெல்லாம் மறைமுகமாக நடந்து வரக்கூடிய செய்தி, அப்படியே கேள்விப்பட்டுவிட்டு தனக்கும் கண் பார்வை தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த சிறுவனிடம் வந்து, எனக்கு நீ கண் பார்வையை கொடு, உனக்கு எதை வேண்டுமானாலும் நான் தர்றேன் அப்படின்னு. உடனே அந்த சிறுவன் சொல்றான், நீங்க எனக்கு எதையும் தர வேண்டாம், நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நான் அதை குணப்படுத்தக்கூடிய விஷயங்களை நான் செய்வேன், அல்லாஹ்வின் உதவியால் உங்களுக்கு குணமடையும் என்பதாக சொல்லி சொல்றாரு. அந்த மந்திரியும் என்ன பண்றாரு, சரி நான் அல்லாஹ்வை நம்புறேன் அப்படின்னு சொல்லி உடனே நம்பிக்கை கொள்கின்றார். பிறகு என்ன ஆகுது, நான் தடை விடுறாரு, அந்த ஆளுக்கு கண் வந்துருது. பிறகு இந்த மந்திரி அரசனிடத்தில் வரும் பொழுது, உனக்கு தான் கண் தெரியாமல் இருந்தது, உனக்கு கண் கிடைத்தது எப்படி, உனக்கு யார் கண் கொடுத்தார் என்று கேட்கும் பொழுது, என்னுடைய ரப்பு என்பதாக சொல்கின்றார். என்னுடைய ரப்பு என்பதாக அந்த மன்னர் அந்த மந்திரி சொல்றாரு. உடனே அரசன் கேட்கிறான், அப்ப நான் யாரு, நான் தான் ரப்புன்னு இவ்வளவு காலம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னுடைய ரப்புன்னு சொல்ற, அப்ப நான் யாருன்னு கேட்கும் பொழுது, அவன் தான் என்னுடைய ரப்பு தான், உனக்கும் எனக்கும் ரப்பு என்பதாக சொன்ன நேரத்தில் இதை இவனுக்கு யார் ஏற்படுத்தி கொடுத்தது என்பதை அறிவதற்காக தேடி துளாவி அவனை சித்திரவதை செய்து அந்த சிறுவனையும் கண்டுபிடிச்சிடறான். இப்ப சிறுவனும் அரசனுடைய கீழே வந்துட்டான், அதே போன்று அந்த மந்திரியும் கீழே வந்தாச்சு. சிறுவனிடத்துல கேட்கிறான் அரசன், துன்புறுத்தி கேட்கிறான், உனக்கு இதை யார் கற்றுக் கொடுத்தது, இது மாதிரி விஷயங்களை யார் சொல்லி தந்தது. அந்த சிறுவனும் அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் அந்த அறிஞரையும் காட்டி கொடுத்துடும். இப்ப 3 மனிதர்களும் அரசனுக்கு கீழாக நிக்கிறாங்க. அரசன் சொல்றான், நீங்க என்ன வணங்குனீங்கன்னா உன்னை விட்டுற, அதுவே நீங்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் நீங்க சொன்னீங்கன்னா இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரம்பம் கொண்டு வரப்படுகின்றது. அந்த மனிதர்கள் நிக்க வைக்கப்படுகின்றார்கள். கேட்கின்றான் அரசன், அதற்கு பதில் அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்பதாக சொன்ன காரணத்தினால் அந்த மந்திரியையும் அதே போன்ற அந்த அறிஞரையும் நிக்க வைத்துக் கொண்டு அவர்களுடைய தலையில் வைத்து ரம்பத்தால் அறுக்கின்றார்கள். அவர்களுடைய தலையில் வைத்து ரம்பத்தால் அறுத்ததற்கு பின்னால் அந்த சிறுவன் அப்படி தண்டிக்க வேண்டாம் என்பதாக நினைத்துவிட்டு தன்னுடைய காவலாளிகளிடத்துல அந்த அரசன் கட்டளையிடுறான். எப்படிப்பட்ட கட்டளை, நீங்க ஒரு மலைக்கு மேல கொண்டு போங்க, இந்த பையனை அங்க வச்சுட்டு கேளுங்க, பயந்து சொல்லிட்டான்னா விட்டுருங்க, இல்லாட்டி மலையில இருந்து தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசன் கட்டளையிடுகின்றான். இந்த சிறுவனை காவலாளிகள் கொண்டு செல்கின்றார்கள். கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் சிறுவன் பிரார்த்தனை செய்கின்றான், யா அல்லாஹ், நீ எப்படி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அந்த வழியில் எனக்கு நீ உதவி செய். மலை நடுங்குகின்றது. காவலாளிகள் எல்லோரும் கீழே விழுகின்றார்கள். மீண்டும் அந்த சிறுவன் அரசனிடத்திலேயே வருகின்றான். அரசன் கேட்கின்றான், எங்கே காவலாளிகள், அவங்க எல்லாரும் இறந்து விட்டார்கள். திரும்பவும் காவலாளிகளை கூப்பிடுகின்றான். கூப்பிட்டு விட்டு கடலுக்கு கொண்டு செல்லுங்கள், கேளுங்கள் உன்னுடைய இறைவன் யார் என்பதாக. நான் என்பதாக சொன்னால் விட்டுவிடுங்கள், இல்லை அல்லாஹ் தான் என்பதாக சொன்னால் அவனை அங்கேயே தூக்கி வீசி விடுங்கள் என்பதாக சொல்கின்றான். அதே போன்று கப்பல் படகிலே கொண்டு செல்கின்றார்கள். கொண்டு செல்லக்கூடிய வழியில் அந்த சிறுவன், யா அல்லாஹ், இந்த மனிதர்களிடம் இருந்து நீ எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அப்படி என்னை நீ காப்பாற்று என்பதாக சொல்லி அந்த சிறுவன் பிரார்த்தனை செய்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த படகையும் ஒரு ஆட்டத்திற்கு ஆட்படுத்தி
எல்லோரும் கீழே விழுகின்றார்கள். அந்த சிறுவன் மீண்டும் அரசனிடத்தில் வருகின்றான். இப்ப அரசன் கேட்கின்றான், உன்னை எப்படி கொலை செய்வது, உன்னை எப்படி கொலை செய்வது? அநியாயம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 முஸ்லிமான மனிதர்களை கொன்று, இப்ப இறுதியில் அந்த சிறுவனை கொல்லக்கூடிய முயற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அந்த சிறுவன் சொல்றான், மக்கள் எல்லோரையும் ஒரு திடலிலே ஒன்று கூட்டி ஒரு அம்பை எடுத்து பிஸ்மில்லாஹி ஹாதல் குலாம், இந்த சிறுவனுடைய இறைவனுடைய பெயரால் என்பதாக சொல்லி நீ எறிந்தால் என் மீது அந்த அம்பு படும், நான் இறந்து விடுவேன் என்பதாக சொல்லி அந்த அரசனுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். அதே போன்று அந்த சிறுவன் ஒரு மைதானத்திலே நிற்க வைக்கப்பட்டு அதன் பின்னால் மக்கள் கொன்று கூடப்பட்டு அதன் பின்னால் அம்பால் பிஸ்மில்லாஹி ஹாதல் குலாம் என்பதாக சொல்லி எரியப்பட்டு அந்த சிறுவன் இறந்த பொழுது சிறுவனுடைய திட்டம் பலிக்கின்றது. எல்லோரும் முஸ்லிம்களாக ஆனார்கள். இப்ப எல்லோருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த சிறுவன் சொன்ன விஷயங்கள் தான் உண்மை, இந்த சிறுவனுடைய ரப்பு தான் உண்மையானவன் என்பதாக அறிந்ததனால் மக்களில் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் ஆனார்கள். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அரசனுக்கு இது மிகப்பெரிய குழப்பமாயிருச்சு. ஏன்னா இது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தான் ரப்புன்னு வாதாடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரான ஒரு கிளர்ச்சி. அரசன் என்ன பண்றான் அப்படின்னா, கிடங்கு தோண்ட சொல்கின்றான். அந்த கிடங்கைத்தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டவர்கள். ஒரு மிகப்பெரிய கிடங்கு தோண்டப்படுகின்றது, அந்த கிடங்கில் நெருப்பு மூட்டப்படுகின்றது. முஸ்லிம்கள் என்று யார் யார் எல்லாம் சொன்னார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த கிடங்கிலே வீசப்படுகின்றார்கள், எரியப்படுகின்றார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்காமல் கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டார்கள். அவர்கள் நெருப்பை மூட்டிய பொழுது அவர்கள் அதை சூழ நின்று கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் அதை சூழ நின்று கொண்டிருந்தார்கள். காபிர்கள் அவர்களை தள்ளுவதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பின்னால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அவர்கள் எதற்காக அப்படி தண்டிக்கப்பட்டார்கள் தெரியுமா? இன்னல் லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினானவர்களை, முஃமினான ஆண்களை பெண்களை அவர்கள் ஃபித்னாவிற்கு உட்படுத்தினார்கள். இந்த இடத்திற்கு, அதாவது ஃபித்னாவிற்கு உட்படுத்தினார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லும்போது எரித்தார்கள். முஸ்லிமானவர்களை அல்லாஹ் தான் ரப்பு என்று சொன்ன காரணத்தினால் எரித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அங்கு நம்ம அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்தோம்னா, என்னடா அல்லாஹ்வுடைய உதவி வரலையே, அல்லாஹ் முஸ்லிம்களை காப்பாற்றலையே, எப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதாக நினைப்போம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாடமானதாக திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். அந்த மக்கள் இறந்து விட்டார்கள், ஆனால் அதிலே நமக்கான பாடத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அநியாயம் செய்த அந்த மன்னன் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிடி மிக மிக கடுமையானது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடித்தால் அந்த மக்களுக்கு பின்னால் அந்த மக்களை, அதாவது அந்த அரசனை இல்லாமல் ஆக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலும் அவனுக்கான வாழ்க்கையே இல்லாமல் ஆக்குவான். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பிடி. ஆக அநியாயமான காரியங்களில் இருந்து தவிர்த்து கொள்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அநியாயங்களில் இருந்து விலகி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவர்களையும் ஆக்கி அருள் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய ஜும்ஆவுடைய 2ஆம் உரையை நிறைவு செய்கின்றேன். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.